அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு சுற்றுப்பயண விவரமானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், அதற்கான சுற்றுப்பயணத்தின் விவரங்களானது வெளியாக இருக்கிறது, அந்த விவரங்கள் என்ன? ஒவ்வொரு மண்டலத்தின் வாயிலாகவும் இந்த சுற்றுப்பயணமாவது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருத்து பெட்டி, பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை நேரடியாக வழங்க மக்கள் கருத்து பெட்டி அமைத்தல் என பல்வேறு விவரங்கள் அடங்கிய இந்த சுற்றுப்பயண வெளியீடானது வெளியாக இருக்கிறது. டிஜிட்டல் கருத்து சேகரிப்பு, பயணம் செய்ய முடியாத மக்களுக்காக சமூக வலைதளங்கள், இணையதளம் வாயிலாக கருத்துக்களை பெறுதல் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கை குழு பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்க பயணத்திடம் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் வருகிறது. மிக முக்கியமாக மேலும் இதற்கு கூடுதலாக தரவும் பொதுமக்களின் தேவைகளை குறித்து முழு விவரங்களை சேகரிக்கும் தேர்தல் அறிக்கை குழுவானது பின்வரும் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தெற்கு மண்டலம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை எனவும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் கூட்டம் நடைபெறும் தெரிவித்திருக்கிறார்கள். கிழக்கு தென்கிழக்கு கடற்கரை மண்டலம் பிப்ரவரி 4 புதன்கிழமை எனவும், விழுப்புரம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் கூட்டம் நடக்கும் இடம் கடலூர் எனவும், மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் பிப்ரவரி 7 சனிக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் நடப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4 மத்திய மண்டலம், காவிரி டெல்டா மைய மாவட்டங்கள் பிப்ரவரி திங்கட்கிழமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை கூட்டம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் சுற்றில 11 பிப்ரவரி 11 நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை கூட்டம் நடைபெற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுற்றுப்பயண முக்கிய விவரங்களை தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். மேலும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு நேரடியாக கருத்து பெட்டி அமைத்து அதில் வரக்கூடிய தகவலை வைத்து முழுமையாக தேர்தல் அறிக்கை இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்வதாகவும், இது பொதுமக்களும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களும் முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.